இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஆன் வச்சுருந்தீங்க நண்பர்களே, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எவ்வளோ கியரில் போகுதுன்னு தெரில, எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு தெரில. ஸோ ஆவரேஜாக இப்போ என்ன ஸ்பீடில் போயிட்டு இருக்குன்னு கூட எனக்கு தெரில, எத்தனை கியரில் இருக்குன்னு தெரியல. காலம் காத்தால உங்க எப்படி கையில கடைக்கு விற்கிறதான்னு எனக்கு முதல் வேலை. மந்த்லி எனக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் 2000 தான் ஆகுது. ரூம் ரெண்டு மிஞ்சி போனா அது ஒரு 2000 4000 தான். ஆனா உன் செலவு இருக்கு பத்தியா, பெட்ரோலுக்கு 2000, இன்ஜின் ஆயிலுக்கு ஒரு 1000, பத்தாவதுக்கு டிஸ்க் ஆயில் அது இதுன்னு சொல்லி மொத்தமா மாசத்துக்கு 5000 ரூபா அப்படிங்கிறேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ எதுக்குன்னா, அந்த R15 வச்சுருக்கவங்களோட பரிதாபங்களுக்கு தான். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் R15 வச்சுருந்தீங்க நண்பர்களே, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா எவ்வளோ பேருக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு இல்லை, மோஸ்ட்லி எனக்கு இந்த பிரச்சனை வந்தது. உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணு. பைக் ஸ்டார்ட் பண்ணதும் டிஸ்பிளே ஆன் ஆகாமல் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அது ஓடிட்டு இருக்க பைக்கில் டிஸ்பிளே எதுவுமே தெரியாமல் இருக்குது இப்போ தான் நான் பார்க்குறேன். என் வண்டியில் இருந்தது. ஸோ உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருந்தால், உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணியிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது எப்படி இருந்ததுன்னா நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அப்படியே பிளைண்ட் ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ கியரில் போகுதுன்னு தெரில, எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு தெரில. ஸோ ஆவரேஜாக இப்போ என்ன ஸ்பீடில் போயிட்டு இருக்குன்னு கூட எனக்கு தெரில, எத்தனை கியரில் இருக்குன்னு தெரியல. ஸோ நடந்த சம்பவம் என்னென்னு நீங்களே வீடியோவில் பாருங்கள். சிலபடி நான் வண்டியை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்றேன், அதுக்குள்ள ஒழுங்கா சரி ஆயிரு. அப்படி இல்லையா வச்சுக்கவேன், காலம் காத்தால உன்னை பிரிச்சு கையில கடைக்கு விற்கிறதானே எனக்கு முதல் வேலை. ஆனா உன்னோட மெயின்டெனன்ஸ் பாக்குறதுக்குள்ள எனக்கு கூட நான் என்ன பண்றேன்னா, மந்த்லி எனக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் 2000 தான் ஆகுது. ரூம் ரெண்டுக்கு மிஞ்சி போனா அது ஒரு 2000 4000 தான். ஆனா உன் செலவு இருக்கு பத்தியா, பெட்ரோலுக்கு 2000, இன்ஜின் ஆயிலுக்கு ஒரு 1000, பத்தாவதுக்கு டிஸ்க் ஆயில் அது இதுன்னு சொல்லி மொத்தமா மாசத்துக்கு 5000 ரூபா அப்படிங்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபியூச்சு போயிட்டு வந்து ஆன் பண்றேன், அதுக்குள்ள ஆஃப் ஆச்சு. ஆன் பண்றேன், அதுக்குள்ள சரியாயிரு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கவேன், பிரிச்சிருவேன். பிரிச்சு பாட்டா வித்துருவேன் பார்த்துக்க. ஸோ ஓகேங்க, பிரேக் டைம் முடிஞ்சுது. ஸோ இவனை வச்சுட்டு நான் மேய்க்கிறதுக்குள்ள பெரும்பாடா இருக்குங்க. ஸோ வருஷத்துக்கு எனக்கு கூட மெயின்டெனன்ஸ் 2000 ரூபா தாங்க. ஸோ ஒரு வேலை அதாவது 3 வேலை சாப்பாட்டுக்கும் ரூம் ரெண்டுக்கும் சரி மாதத்துக்கு எனக்கு 4000 ரூபா தான் ஆகுது. ஆனால் இவனை வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ள எனக்கு பெரிய பாடாக இருக்குங்க. டேய் செல்லக்குட்டி, தயவு செய்துடா டிஸ்பிளே மட்டும் சரியாயிரு. உனக்கு நான் எதுவுமே கேட்கல, உன் காலில் கூட விழுகிறேன், புரியுதா? போனோடனே 1 லிட்டர் பெட்ரோல் கூட அடிக்கிறேன். தயவு செய்து டிஸ்பிளே சரியாயிரு. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எழுகுன்றாலோ வெங்கட்ரமணா, சிவசிவா, கடவுளே. செல்லக்குட்டி, ஆஹா பாதி வந்துச்சுங்க, ஆனால் பாதி வரல. எனக்கு தெரிஞ்சு போகிறதுக்குள்ள சரியாயிரும் நினைக்கிறேன். பரவாயில்ல, பார்த்துக்கலாம். வண்டி ஸ்டார்ட் ஆகுது, அதுவே எனக்கு பெரிய விஷயம்தான் தெரியுது. என்னோட நேரத்துக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகுறதே எனக்கு பெரிய விஷயமா தாங்க தெரியுது. சரி ஓகே, எனக்கு என்னமோ உருப்படியாக போய் சேருவேன்னு தெரியல. பார்த்துக்கலாம். எத்தனை கியரில் இருக்குன்னே தெரில. ஓகே, இது நியூட்டன், அப்போது இது 2வது கியர். மேலாம் தள்ளி விட்டேன், ஆனால் 2வது கியர். சரி ஓகேங்க, உங்களுக்கு இந்த வீடியோ வந்துச்சுன்னா, அதாவது நான் கரெக்டாக உயிரோட வீடு போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்துடும். ஸோ அப்போ சந்திக்கலாம். ஸோ குட் நைட் மக்களை, தூங்குங்க. எனக்கு ஆல்ரெடி செம்மையா தூக்கம் வருது. ஏன்னா மணிக்கு 3:30 3:40 சம்திங் ஆயிடுச்சு. சிவாங்க பேட்டா பாப்பா என்ன ஐயோ. ஸோ கொஞ்சம் பக்கம் குறைவா ட்ராவல் பண்ணக்கூடாது. அதாவது அன்டைம் ட்ராவல்லையே அன்டைம்ல நீங்க இயர்லி மார்னிங் ட்ராவல் பண்ணும்போது ஸோ நீங்க சேஃபா தான் ட்ராவல் பண்ணணும். அதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எல்லா டிரைவரும் சொல்லுவாங்க செம்ம இருப்பாங்க. நீங்க கரெக்டா ஒரு நாள் சரி ஆப்போசிட் பக்கத்துல வருவான், பொருள் சொல்லிடுவான். அதான் நீங்க தெளிவா இருக்கணும். சரி ஓகே மகளே, ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ இந்த பாட்டும் சரி, இந்த வீடியோவும் சரி, இதோட முடிவடையுது. நெக்ஸ்ட்டு வேற ஒரு பாட்டில் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் குட் நைட்.